வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முதல் காதலை பற்றி அப்படியே சொல்ல காரணம் ஓப்பனாக போட்டு உடைத்த வனிதா விஜயகுமார். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வனிதா விஜயகுமார் நடிகை, இயக்குனர் என்ற முகங்களை கொண்டவங்க. சில திருமணங்களை செய்து எதுவுமே செட் ஆகாதால் அதிலிருந்து வெளியே வந்த இவங்க இப்போது சிங்கிளாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்க சில வாரங்களுக்கு முன்பு அவர் கொடுத்த பேட்டியில், என்னுடைய முதல் காதல் குறித்து வெளியே சொன்னால் தமிழ்நாடே அதிர்ந்து போகும் என தெரிவித்து சஸ்பெண்ட் வைத்தார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயகுமாருடைய மகன் வனிதா தான் தந்தையிடமிருந்து அவர் பிரிந்து இருந்தாலும் அவரது பெயருக்கு பின்னால் இன்னும் விஜயகுமார் என்ற வார்த்தை இருக்க, சந்திரலேகா உள்ளிட்ட படங்களில் ஹீரோயினியாக நடித்த அவர் திரைத்துறைக்குள் வந்து சில வருடங்களையே திருமணம் செய்து கொண்டாங்க. ஆகாஷ் என்பவரை திருமணம் செய்து ஜோவிகாவையும் விஜய் ஸ்ரீ ஹரிகரையும் பெற்று தாயானாங்க. அவங்க 2 பேருமே இப்போது சினிமாவுக்குள்ள இருக்கிறாங்க. ஆகாஷை விவகாரத்து செய்துவிட்டு இன்னும் 2 திருமணங்கள் செய்த வனிதா அவற்றிலிருந்து வெளியே வந்தாங்க. தந்தையுடன் பிரச்சனை, திருமண வாழ்க்கை பிரச்சனை என தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து வந்த அவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாதியிலே வெளியேறி வந்தாங்க. மேலும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ஸ் என்ற படத்தை இயக்கினாங்க. ஒரு பக்கம் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், என்னுடைய முதல் காதலை பற்றி விவகாரம் சொன்னால் தமிழ்நாடு அதிரும் என்று கூறியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று அவர் செய்தியாளரிடம் சந்தித்தாங்க. அப்போது பேசிய வனிதா, தமிழ்நாடே விஜய்க்கு வாக்களித்தாங்க. அவங்க மீது இருக்கும் காதலால் தான் வாக்களித்தாங்க. விஜய் மீது இருக்கும் காதல் எப்போது குறையது, இன்னும் அதிகமாக தான் இருக்கும். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள இருக்கிறார். அவரை சுற்றி நிறைய நெகட்டிவ்கள் வருகிறது. இருந்தாலும் கடிவளம் குதிரை மாதிரி இருக்கிறது. சினிமா துறையை சேர்ந்தவங்க என்பதால் எங்கள் துறைக்கு நிறைய செய்வார் என எதிர்பார்க்கிறேன். மக்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கும். தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவார் என நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னுடைய காதலை பற்றி சொன்னால் தமிழ்நாடே அதிரும் என யதார்த்தமான சொன்னாங்க. ஏனெனில் அது அவ்வளவு அழகான காதல் கதை. ஆனால் அதற்கு அதை பற்றி யாரோ அவங்க எதுவுமே பேசி கொண்டிருக்கிறாங்க. லவ் யூ படத்தில் இது முதல் காதல் கிடையாது, மொத்த காதலும் இதுதான் என வசனம் வரும். அப்படித்தான் எனது காதல் கதையும் அந்த உணர்வில் அப்படியே சொன்னாங்க. உடனே இதுதானா அதுதானா என்று நீங்களே முடிவு செய்துட்டீங்களா? நான் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. அதே போல் 2K கிட்ஸ் நல்ல பசங்க தான் இருக்கிறாங்க. இப்போது நிறைய கம்யூனிகேஷன் கேப் வந்து விட்டது. இப்போது இருக்கும் பசங்க அனைவருமே பொறுப்பாக இருக்கிறாங்க. கடமை முதல் செய்ய வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறாங்க என்று அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க வனிதா விஜயகுமார் அவங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.